தேனி மாவட்டம் போடி மேற்கொண்டிய மகளிரின் தலைவராக இருக்கேன். நான் கட்சியில சேர்ந்து கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் ஆகுது. கட்சியில அடிப்படை உறுப்பினர்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துக்கும் ஒரு விதமான வளர்ச்சிகளை அழைச்சிட்டு இருக்கு நம்ம கட்சி. போடி மேற்கொன்றியம் இப்ப தேனி மாவட்டத்திலே நம்பர் 1 ஒன்றியமாக திகழ்ந்துட்டு இருக்கு. தேனி மாவட்ட தலைவர் ராஜபாணிஜி அவர்கள் அயராத உழைப்பால் தேனி மாவட்டம் இப்ப முன்னிலை நம்பர் 1 இடத்துல இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி போடி மேற்கொன்றியம் தம்பி ரவிச்சந்திரன், தலைவர் ரவிச்சந்திரன் அவர்கள் அயராத உழைப்பால் மேலும் மென்மேலும் வளர்ந்துகிட்டு இருக்கு. மகளிர் அனைவரும் குடும்ப தலைவிகள் அனைவரும் அந்த கட்சியில சேர்ந்து உழைச்சிட்டு இருக்காங்க. பதவிக்காக உழைக்கல, நம்மளோட உள்ளுணர்வோட உழைச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்திலையும் மகளிர்கள் ஒத்துழைப்பு ரொம்ப அதிகப்படியான வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்போ 4 பேர் இருந்தா நாளைக்கு 6 பேர், இந்த மாதிரி அதிகப்படியான ஆட்கள். அதே மாதிரி இளைஞர்களும் முனைப்போடு நம்ம கட்சியில சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு இதுலையும் கூட 1000 பேர் நம்ம கட்சியில செய்யணும், மாற்று கட்சியில இருந்து நம்ம கட்சிக்கு வந்து சேர விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான முயற்சிகள் நாங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிரதமரோட ஸ்கீம்ல நிறைய பேர் பெண்களாலும் சரி, பெண்களுக்கான முத்ரா லோனு, குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கான ஜல்ஜீவன் திட்டம், வீடுதோறும் குடிநீர் அந்த திட்டங்கள் இயங்கிட்டு இருக்கு. மக்கள் மருத்துவம் பேர்ல மக்களுக்கான குறைந்த விலையில் மருத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கான ஒரு விஷயங்களும் பார்த்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிரதமர் மோடி இதுவரைக்கும் சுற்றாத நாடுகள் இல்லை, ஒரு நாடுகள்ல போய் நம்மளோட வளர்ச்சியை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப டிஃபென்ஸ்ல இந்தியா 3வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி மற்ற வளர்ச்சி இதுல 4வது இடத்துல இருக்கு. இந்தியா வளர்ச்சி உலக நாடுகளை இந்தியா 4வது இடத்துக்கு உயர்ந்திருக்காங்க. இன்னும் மேலும் முதலிடத்துக்கு வர்றதுக்கு நம்ம பிரதமர் அயராம நாட்டு மக்களுக்காண்டி உழைத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்திலையும் நம்மளோட நாட்டோட பெருமையை எல்லா இடத்துலையும் பறைசாற்றிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கு இல்லை. அதே மாதிரி மகளிர் எல்லாருமே நம்ம கட்சியில சேர்ந்து அயராம உழைச்சிட்டு இருக்காங்க. களப்பணிகள் கீழ்மட்ட மக்கள்ல இருந்து நாங்க பார்த்து ஒருத்தர் வீட்டுல போய் கேட்கும் போது, அதாவது வெளிப்படையா அவங்க சொல்லியிருந்தாலும் உள்ளுக்குள்ள நாங்க உங்களுக்கான இதுதான், நீங்க நலத்திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கான முயற்சி நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால உங்க இதுல நாங்க எப்பயும் சப்போர்ட்டா இருக்கோம்னு சொல்லி ஒரு இடத்துலயும் நாங்க போற களப்பணியில இறங்கி செய்யும் போது ஒரு இடத்துலயும் அவங்க நமக்கு உத்தியோகம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு மருத்துவ காப்பீடு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எல்லா குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம். அதே மாதிரி 65 வயசு மேல் உள்ளவர்களுக்கு மருத்துவ இது, விவசாயிகளுக்கு லோனுக, நடைபாதை வியாபாரிகளுக்கு இதுக்கு வட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கான லோன்கள் இப்ப எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. இப்ப நயினார் நாகேந்திரன் பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல பாஜகவோட வளர்ச்சி எப்படி இருக்கு? மிக சிறப்பா இருக்கு, எந்த ஒரு மாற்று கருத்துன்னு. அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது மாதிரி அதே மாதிரி இப்பயும் இதா இருக்கு. நாங்க தலைவர்களை பாக்குறது இல்ல, கட்சியை பார்த்துதே நாங்க உழைச்சிட்டு இருக்கோம். தலைவர் இன்னைக்கு ஒருத்தவங்க நாளைக்கு ஒருத்தவங்க வருவாங்க, ஆனா தலைவரை நாங்க பார்த்து உழைக்கல, கட்சியை பார்த்துதே நாங்க உழைக்கிறோம். எங்களுக்கான இது அதுதான் எங்களோட ஒரு முன்னெடுப்பு. என்னன்னு சொன்னா கட்சி வளரணும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், அந்த ஒரு இதுலதான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு அண்ணாமலை இல்லை, அண்ணாமலை இருக்காரு, அதுக்கான அவரும் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்களும் அவரோட இணைஞ்சு நயினார் நாயன்ஜி அவரோட இணைஞ்சு நம்ம தேனி மாவட்ட தலைவர் ராஜபாண்டி அவர்களோட இணைஞ்சுதான் நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீபத்துல தேனி மாவட்டத்துக்கு நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் தேனி மாவட்டத்துல பாஜகவோட வளர்ச்சி எப்படி இருக்கு சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம்? மென்மேலும் வளர்ந்துருக்கு, எந்த ஒரு அதுல சொல்றதுக்கு மாற்று கருத்தே இல்லை. வளர்ச்சி அடைய போதே எங்க மாதிரி ஆளுங்க எங்களை பேட்டி எடுக்கிறீங்க, இதுல இருந்தே தெரியலையா நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னு. தேனி மாவட்ட போடி மேற்கொன்றிய மகளிரின் சார்பாக என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை பேட்டி எடுத்து எங்களை முன்னிலைப்படுத்தி எடுத்த உங்க சேனலுக்கு என் மனமார்ந்த நன்றி.